கர்த்தரின் சத்தம் வல்லமை உள்ளது, கர்த்தரின் சத்தம் மகத்துவம் உள்ளது. திரண்ட தண்ணீர் மேல் ஜலப்பிரவாகம் மேல் கர்த்தரன் முழங்குகிறார். அல்லேலூயா. கர்த்தர் பிரியமானவர்களே, இன்று நாம் உங்கள் வார்த்தைகள் உங்கள் உலகத்தை உண்டாக்குகிறது என்ற தலைப்பில் பார்க்குறோம். அதற்காக லூக்கா 6ஆம் அதிகாரம் 45வது வசனத்தை வாசிக்கிறேன். நல்ல மனுஷன் தன் இருதயமாகிய நல்ல பொக்கிஷத்திலிருந்து நல்லதை எடுத்து காட்டுகிறான். பொல்லாத மனுஷன் தன் இருதயமாகிய பொல்லாத பொக்கிஷத்திலிருந்து பொல்லாததை எடுத்து காட்டுகிறான். இருதயத்தின் நிறைவினால் அவன் வாய் பேசும். இந்த வசனத்தை நம்ம அடிக்கடி கேட்டிருப்போம். உள்ளத்தின் நிறைவினால் வாய் பேசும். ஆனால் அந்த வசனத்தின் முற்பகுதி என்ன சொல்லுதுன்னா, உள்ளத்தின் நிறைவினால் வாய் பேசுகிறது ஆட்டோமேட்டிக்கான ஒரு காரியம் இல்லை, அது ஒரு இருதயத்தின் நிலையை காண்பிக்கிறது. ஒவ்வொரு முறையும் நம்முடைய வாயின் திறந்து நாம் பேசுகிற வார்த்தைகள் நம்முடைய இருதயத்தின் நிலையை காண்பிக்கும். நல்ல மனுஷனாக இருந்தால் அவன் வாயிலேருந்து வருது நல்லதாக இருக்கும். அதான் அந்த வசனம் சொல்லுது. நல்ல மனுஷன் தன் இருதயமாகிய நல்ல பொக்கிஷத்திலிருந்து நல்லதை எடுத்து காமிக்கிறான். பொல்லாத மனுஷன் தன்னுடைய இருதயத்தில் இருக்கிற பொல்லாத பொக்கிஷத்திலிருந்து பொல்லாததை எடுத்து காமிக்கிறான். நம்ம வாயின் வார்த்தைகள் ஒவ்வொரு முறையும் நம்முடைய இருதயத்தின் நிலையை காண்பிக்கிறதா. ஏதோ ஆக்சிடெண்ட்டாக தற்செயலாக சொல்லிட்டேன், யோசித்து சொல்லலை, வேணும்னு சொல்லலை அப்படின்னு இல்லை. வேணுன்று சும்மா தற்செயலாக நடக்கிற எதுவுமே இல்லை. நம்முடைய வாயை திறந்து நாம் பேசுகிற வார்த்தைகள், நாம் அதை ஏற்றுக்கொண்டாலும் ஏற்றுக்கொள்ளாமல் போனாலும் நம்முடைய இருதயத்தை காண்பிக்கிறதா. தேவன் நம்மை தம்முடைய சாயலாக படைத்தார் என்று ஆதியாகமம் 1ஆம் அதிகாரத்தில் வாசிக்கிறோம். தேவனுடைய சாயல் 1ஆம் அதிகாரத்தில் என்னன்னா, அவர் இந்த உலகத்தை உண்டாக்கினதே எப்படின்னா தம்முடைய வார்த்தையினால. அவர் பேசுகிற ஒவ்வொரு வார்த்தையும் ஆக்கப்பூர்வமான வார்த்தைகளாக இருந்தது. 10 முறை பேசியிருக்கிறார். 10 முறை பேசும்போதும் ஆக்கப்பூர்வமான காரியங்களை பேசியிருக்கிறார். நாம் இந்த காண்கிற உலகம் உண்டானது அவருடைய சாயலில் இருக்கிற நாம் பேசும்போது நம்முடைய உலகம் உண்டாகிறது. நம்முடைய வாழ்க்கை, நம்முடைய சூழ்நிலைகள், நம்முடைய குடும்பம், வேலை, ஊழியம், தொழில் எல்லாவற்றையும் நம்முடைய வார்த்தைகள் உண்டாக்குறது. இன்னைக்கு நான் இந்த நிலையில் இருக்கிறேன் அப்படின்னா இதை குறித்து நான் பேசின வார்த்தைகள் கடந்த 5 வருஷமாக நான் என்ன பேசியிருக்கேன்னு யோசிச்சு பாருங்க. என்னுடைய வாயின் வார்த்தைகள் எப்படி இருந்திருக்குன்னு பாருங்க. என்னுடைய வார்த்தைகளுக்கு ஏற்றபடி தான் இன்று என்னுடைய வாழ்க்கை இருக்கிறது. என்னுடைய எதிர்காலத்தை நான் மாற்றணும்னா என்னுடைய வார்த்தைகளை நான் மாற்ற வேண்டும். தற்செயலாக நடந்துரும், நான் விசுவாசித்தால் போதும், தேவன் அற்புதம் செய்வார் அப்படின்னு எதிர்பார்க்கறது தப்பு கிடையாது. ஆனால் என்னுடைய வார்த்தைகள் அதற்கு ஒத்து இருக்கிறதா என்பதை பார்க்கணும். நீதிமொழிகள் 4ஆம் அதிகாரம் 23வது வசனத்தில் நம்ம பார்க்குறோம், எல்லா காவலோடும் உன் இருதயத்தை காத்துக்கொள், ஏனென்றால் அதனிடத்திலிருந்து ஜீவ ஊற்று புறப்படும். ஆங்கிலத்தில் பார்க்கும்போது அந்த இருதயத்திலிருந்து ஊற்று போல ஜீவனுக்கு அடுத்த காரியங்கள் புறப்படும். நாம் புரிந்து கொள்ள வேண்டியது காரியம் என்னன்னா, நம்முடைய இருதயம் தான் ஒரு கற்பப்பை மாதிரி. இங்கே தான் நம்முடைய வாழ்க்கைக்கான காரியங்கள்லாம் உருவாக்கப்படுகிறது. அது எப்படி வெளிப்படுகிறதுன்னா வார்த்தைகள்னால. இப்போ ஒரு விவசாயி இருக்கிறாப்புல, அவருக்கு இந்த வருஷம் பயிரிடும்போது நெல் வரணும்னா அவர் என்ன விதைக்க போகிறார்? இருதயத்தில் அவர் விதைக்க வேண்டிய காரியம் நெல்லை விதைச்சா கோதுமை விளையாது. ஆனால் கோதுமை தான் விளைஞ்சிருக்குன்னா அவர் என்னத்தை விதைச்சிருக்கிறார்? நம்முடைய வாழ்க்கை இப்படி இருக்கிறது, என்ன விளைந்திருக்கிறது, என்னத்தை காண்பிக்கிறோம் நம்முடைய வாழ்க்கைன்னா உள்ள என்ன விதைச்சிருக்கிறோம் என்பதை நாம் கவனித்து பார்க்கணும். என்னுடைய வாழ்க்கை மாற வேண்டும் என்றால் அதற்கேற்றபடி என்னுடைய இருதயத்தில் எதை விதைத்து கொண்டு இருக்கிறேன் என்பதில் நான் கவனமாக இருக்கும். அதனால்தான் அந்த இடத்துல நம்ம பார்க்குறோம், ஞானி சொல்லுகிறார், எல்லா காவலோடும் உன் இருதயத்தை காத்துக்கொள். இருதயத்துக்குள்ளாக என்ன போகுது?
இருதயத்துக்குள்ளாக போகிறதுக்கு ரெண்டே வழி தான். ஒன்று நம்முடைய கண்கள், நம்முடைய செவிகள். எதை பார்க்குறோம், எதை படிக்கிறோம், எதை கேட்குறோம், அதில் கவனமாக இருக்கணும். ஏன்னா நான் என் இருதயத்துக்குள்ளாக என்ன விதைக்கிறேனோ அதை தான் அது பிறப்பிக்கும், விளைச்சல் உண்டாகும். ஏன்னா இருதயத்துக்குள்ளாக என்ன போதோ அதுக்கேற்ற மாதிரி தான் வார்த்தைகள் வரும். என் வார்த்தைகள் என்ன வருதோ அதுக்கேற்ற மாதிரி என்னுடைய உலகம் உண்டாகுது. நமக்கு தெரிந்திருக்கிற வசனம், விசுவாசம் கேள்வியினால் வருகிறது. எதை கேட்கறதுனால? தேவனுடைய வார்த்தையை கேட்கறதுனால வருகிறது. பயம் எதனால வருது? உலகம் சொல்லுறத நம்ம கேட்கறதுனால, பிசாசு சொல்லுகிறத கேட்கறதுனால பயம் உள்ளத்துல வருகிறது. தேவனுடைய வார்த்தையை கேட்டு தேவனுடைய வார்த்தையினால நம்முடைய இருதயம் நிரம்பி இருந்தா விசுவாசம் வரும். என்னுடைய வாயின் வார்த்தைகள் விசுவாசத்தை காமிக்கும். செக் பண்ணி பாருங்களேன். உங்களுடைய வாயின் வார்த்தைகள் நார்மலாக நீங்கள் பேசும்போது, ஒருவரோடு ஒருவர் பேசும்போது, ஒரு காரியத்தை குறித்து சம்பாஷிக்கும் போது உங்களுடைய வாயின் வார்த்தைகளை கவனித்து பாருங்கள். எதுக்கு ஒரு காரியத்தில் ஒரு காரியத்துக்காக ஜெபிக்கிறீங்களே, இந்த ஜெபத்தில் நான் ஆண்டவர்கிட்ட பேசும்போது என்னத்தை சொல்லிட்டு இருக்கேன்? என்னுடைய விசுவாசத்தை நான் அறிக்கை செய்கிறேன்னா தேவனிடத்துல, நான் எதிர்பார்க்கிற காரியத்தை நான் சொல்லிட்டு இருக்கேன்னா என்னுடைய பயத்தை சொல்லிட்டு இருக்கேனா? நான் எதிர்பார்க்கிற காரியம் எதிர்காலத்தில் இருக்குதா, நிகழ்காலத்தில் இருக்கிற மாதிரி நான் பேசிட்டு இருக்கேனா? தேவன் செய்து முடித்து விட்டார் என்பதை விசுவாசிக்கிறேனா, தேவன் இது இன்னும் நடக்கல என்பதை அறிக்கை செய்து கொண்டு இருக்கிறேனா? உங்கள் வார்த்தைகளை கவனித்து பார்த்தாலே தெரியும் என் இருதயத்தை எதனால நான் நிரப்பியிருக்கேன். உங்க இருதயத்திலிருந்து ஜீவனுக்கான காரியங்கள் புறப்பட்டு வருகிறது. இதை நம்ம முதல்ல புரிஞ்சுக்கணும். அது பிறப்பிக்கிறது எப்படின்னா நம்முடைய வாயின் வார்த்தைகள். 2 கொரிந்தியர் 4:13 நம்மளுக்கு தெரிந்த வசனம், விசுவாசித்தேன் ஆகையால் பேசினேன். நான் எதை விசுவாசிக்கிறோனோ அதை நம்ம பேசுகிறோம், எதை நம்புகிறோமோ அதை தான் பேசுகிறோம். இதே பிரின்சிப்பில் தான் ரோமர் 10ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம் 10ஆம் வசனத்தில் நம்ம பார்க்குறோம். அங்கே வாசிக்கிறோம், நீதி உண்டாக இருதயத்தில் விசுவாசிக்கப்படும், ரட்சிப்பு உண்டாக வாயினால் அறிக்கை செய்யப்படும். இருதயத்தில் நம்ம விசுவாசிக்கிறதுனால மாத்திரம் போதாது, அந்த ரட்சிப்பு விடுதலை நாம் காண வேண்டும் என்றால் இருதயத்தில் விசுவாசிக்கிறத நம்ம அறிக்கை செய்யணும். இயேசுவே ஆண்டவர் என்பதை என் வாயினால் நான் அறிக்கை செய்யும் போது தான் வாழ்க்கையில் ரட்சிப்பு உண்டாகும். அதே போலதான் எந்த ரட்சிப்பை நாம் எப்படி பெற்றுக்கொள்வோம்? இருதயத்தில் விசுவாசித்து வாயினால் அறிக்கை செய்வதனால் ஆரம்பத்தில் பாவ மன்னிப்பை பெற்று தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசத்தை நாம் பெற்றுக்கொண்டது போல நாம் அன்றாட வாழ்க்கையிலும் நம்ம இருதயத்தில் என்ன விசுவாசிக்கிறோமோ அதை நான் அறிக்கை செய்ய செய்ய காரியங்கள் வெளிப்படுகிறதா. நாம் அறிந்து புரிந்து கொள்ள வேண்டிய காரியம். விசுவாசம் நாம் காண்கிற ஒரு காரியம் கிடையாது, நம் மனதில் இருக்கிற ஒரு காரியம். ஆனால் என் மனதில் காணாத ஒரு உலகத்தில் இருக்கிற ஒரு காரியத்தை நான் காண்கிற உலகத்தில் எப்படி கொண்டு வருகிறேன்னா என் வாயின் வார்த்தைகளினால். ஒன்றும் இல்லை, என்னுடைய இருதயத்தில் ஒரு சில நினைவுகள் இருக்குது, அது என் மனசில் நினைக்கிறது உங்களுக்கு எப்படி நான் வெளிப்படுத்துறது? வார்த்தைகள் மூலமாக, செய்கைகள் மூலமாக. என்னுடைய வார்த்தைகள் காணாத உலகத்தில் இருக்கிறத காண்கிற உலகத்துக்கு கொண்டு வருகிறது. இதை நாம் புரிந்து கொண்டிருக்க வேண்டும். இப்போ இந்த பவர் இருக்கு, நல்ல எலக்ட்ரிசிட்டி இருக்க தான் செய்யுது. இந்த லைட் ஆட்டோமேட்டிக்காக எரியுதா? இல்லை, அதுக்கு ஒரு சுவிட்ச் வச்சுருப்பாங்க. அந்த சுவிட்சு போட்டால் தான் அந்த பவர் இருக்கிற பவர் அதோடைய வெளிச்சத்தை அதோடைய குணாதிசயத்தை இங்கே காண்பிக்குது இந்த இன்ஸ்ட்ருமெண்ட்டில். அதே போல் தேவன் நமக்குள்ளாக ஜீவனுக்கு அடுத்த காரியங்கள் நிறைய வைத்திருக்கிறார். ஆனால் அந்த விசுவாசம் நிறைந்தவர்களாய் நம்முடைய வாயை நாம் விசுவாசத்தோடு நாம் திறந்து பேசுகிறவர்களாக இருக்கும்போது தான் நம்முடைய வாய் தான் அந்த சுவிட்சு போல். விசுவாசத்தை பேசணும்னா விசுவாசம் வெளிப்படும், பயத்தை பேசணும்னா பயம் வெளிப்படும். நீங்கள் எந்த சுவிட்சை ஆப்ரேட் பண்ணுறீங்க செக் பண்ணி பாருங்க. தேவனுடைய ராஜ்யம் இப்படி தான் செயல்படுகிறதா இருக்குது. இருதயத்தில் விசுவாசிக்கணும், வாயினால் அறிக்கை செய்யும்.
ஒவ்வொரு நாளும் தேவனுடைய வார்த்தைகளை பேசுகிறதா இருக்கணும். நம்ம அதுக்கு முதலாவதாக நம்ம இருதயத்தை வார்த்தையினால நிரப்பணும். இயேசு கற்றுக் கொடுத்தாரே, அவர் எருசலேம்லேருந்து பெத்தானியாவுக்கு போயிட்டு, அந்த ஒரு பண்டிகை காலமாக இருந்ததுனால பகலில் எருசலேமில் போதிப்பார், ராத்திரி பெத்தானியாவில் போய் அவர் இளைப்பாறிட்டு மறுநாள் வருவார். அப்படி போயிட்டு வரும்போது அவர் என்ன செய்கிறார்னா, மறுநாள் ஒரு நாள் காலையில் வருகிறார், பார்க்குறாரு அது ஒரு அத்தி மரம் இருக்குது, இலைகள்லாம் இருக்குது, கனி இல்லை. அதனால் கனி இல்லாதனால சபிச்சிடுறாரு. மறுநாள் அதே இடத்துல பார்க்கும்போது அதுக்குள்ளே பட்டு போயிடும். அவர் சொல்லியிருந்தார், இனிமேல் ஒருவனும் ஒன்னிடத்துலேருந்து கனியை புசிப்பதில்லை. ஆச்சரியப்பட்டாங்க சீஷர்கள். இப்போ இயேசு அந்த இடத்துல சொல்லி கொடுக்குறார், நீங்கள் விசுவாசித்தால், தேவனிடத்தில் விசுவாசமாக இருங்க, என்னிடத்தில் விசுவாசமாக இருங்க. விசுவாசம் உள்ளவர்களாகி நீங்கள் சந்தேகப்படாமல் நீங்கள் உங்கள் வாயை திறந்து எதை சொல்கிறீங்களோ அது அப்படியே நடக்கும். இந்த மரத்தை பார்த்து நீங்கள் ஏன் ஆச்சரியப்படுறீங்க? இந்த மலையை பார்த்து, பக்கத்தில் இருக்க மலையை பார்த்து, இந்த மலையை பார்த்து பேருந்து சமுத்திரத்தில் தள்ளுண்டு போன்னு சொன்னால் அது அப்படியே நடக்கும். உங்கள் வாயின் வார்த்தைகளுக்கு வல்லமை உண்டு என்பதை இயேசு அந்த இடத்துல கற்றுத்தந்தார். நான் இயேசுவை விசுவாசிக்கிறேன், தேவனை விசுவாசிக்கிறேன் என்று சொல்லுகிற நான் என்னுடைய வார்த்தைகளுக்கு வல்லமை உண்டு என்பதை அறிந்து உணர்ந்திருக்கிறேனா? என் வாயின் வார்த்தைகளுக்கு வல்லமை உண்டு, உருவாக்குகிற வல்லமை உண்டு என்ற அறிவு இருந்தால் நான் பேசுகிற வார்த்தை எப்படி இருக்கும்? நிதானமாக இருக்கும், நோக்கத்தோடு இருக்கும். கேர்லெஸ்ஸாக பேச மாட்டேன். பேசுறதெல்லாம் பேசிட்டு, ஆண்டவரே மிகுதியான வார்த்தைகளில் பாவம் இல்லாமல் போகாது, அதனால நான் இவ்வளோ நாளும் ஏதோ பேசியிருப்போம், ஏதாவது தப்பு இருந்தால் மன்னிச்சிருங்கன்னு கேட்டால் பத்தாது. ஞானமாக பேசணும். என்னுடைய வாயின் வார்த்தைகளுக்கு வல்லமை உண்டு என்பதை இயேசு கற்று தந்திருக்கிறாரே. நான் இருக்கிறது தானே பேசுகிறேன் அப்படின்னு சொல்லுவாங்க. இருக்கிறத பேசிக்கிட்டே இருந்தால் இருக்கிறது தான் இருந்துக்கிட்டே இருக்கும். நான் நற்காரியங்கள், நான் காணாத விசுவாசிக்கிற காரியங்கள்ல நான் பார்க்கணும்னா இருக்கிறத பேசக்கூடாது. இருக்கிறது தானே பேசினேன், உண்மையை தானே சொன்னேன். இல்லை, நீங்கள் விசுவாசிப்பது தான் உண்மை, தேவனுடைய வார்த்தை தான் உண்மை என்பதை முதலாக அறிந்திருக்க வேண்டும். நான் பார்க்கறது, நான் கேட்கறது, உலகத்தில் நான் அறிந்து கொள்ளுகிறது உண்மை அல்ல. வேதமே சத்தியம் என்பதை நாம் விசுவாசிக்கிறவர்களாக இருந்தால் வேதத்தை நான் சொல்லுகிறவனா இருக்கணும், அறிக்கை செய்கிறவனா இருக்கணும். மெடிக்கல் ரிப்போர்ட் ஒன்று சொல்லுது, ஆனால் வேதம் சொல்லுது இல்லை, ஆப்போசிட், நீ ஏற்கனவே சுகமாயிட்ட. மெடிக்கல் ரிப்போர்ட்டே அறிக்கை பண்ணியிருந்தா இருக்கிறது உண்மை தானே சொன்னேன், பொய்யா சொன்னேன் அப்படின்னு. அப்போ எது உண்மை? அப்போ வேதம் சொல்லுகிற வார்த்தை பொய்யா? டிசிஷன் நீங்கள் தான் எடுக்கணும். இல்லை, இதை நான் உண்மை என்று நான் ஏற்றுக்கொள்ளவில்லை, வேதம் சொல்லுகிறது தான் உண்மை என்று சொல்லி அதை விசுவாசித்தவர்களாக வேதம் சொல்லுகிறபடி அவர்களுக்கு தள்ளுமுள்ளால் நான் குணமானேன், நான் ஏற்கனவே சொஸ்தமாயிட்டேன், இயேசு என்னை சொஸ்தமாக்கி விட்டார், நான் பரிபூர்ண ஆரோக்கியம் உள்ளவனாக இருக்கிறேன், அவர் தழும்புகளால் நான் சுகமாயிட்டேன் அப்படின்றது அறிக்கை செய்யுங்க. அறிக்கை செய்யும் போது அப்படி சுவிட்சு போட்டால் தான் லைட் எரியும். நீங்கள் அறிக்கை செய்யும்போது சுகமடைவீர்கள். ஏற்கனவே சம்பாதிச்ச விசுவாசத்தின் உலகத்தில் காணக்கூடாத காரியமாக இருக்கிற உங்கள் விசுவாசம் நீங்கள் பார்க்குற இந்த உலகத்தில் வெளிப்படுறதுக்கு யூஸ் பண்ண வேண்டிய சுவிட்ச் உங்கள் வாய், உங்கள் வாயின் வார்த்தைகள். விசுவாசிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நல்ல மெசேஜ் கேட்டு ஜெபம் பண்ணிட்டு எல்லாம் வேத வசனங்கள் எல்லாம் அறிக்கை செஞ்சு கொண்டு அப்புறமா இல்லை எனக்கு உடம்பு வலிக்குது, எனக்கு இப்படி இருக்குது, மெடிக்கல் ரிப்போர்ட் இப்படி சொல்லுது, டாக்டர் இப்படி சொல்லிட்டாங்க, ஐயோ அப்படியே எங்கள் தாத்தாக்கு இந்த வியாதி இருந்தது, அப்பாவுக்கும் இந்த வியாதி இருந்தது, அதனால் அப்படின்னு உங்களுடைய நெகட்டிவாக வேதத்துக்கு புறம்பான ஆப்போசிட்டான வார்த்தைகளே சொல்லி கொண்டு இருந்தால் எப்படி? என்னுடைய வார்த்தைகளுக்கு வல்லமை உண்டு என்பதை நாம் அறிந்து புரிந்து கொள்ள வேண்டும். நீதிமொழிகள் 18:21 நம்ம வாசிக்கிறோமே, மரணமும் ஜீவனும் நாவின் அதிகாரத்தில் இருக்குது, அதோடைய கனியை புசிக்கணும்னா அதை விரும்புகிறவர்கள் அதன் கனியை புசிப்பார்கள். என்னுடைய நாவு
என்னுடைய வாழ்க்கையின் வழியை தீர்மானிக்கிறதா இருக்கிறது என்பதை நாம் அறிந்து புரிந்து கொள்ள வேண்டும். மரணத்துக்கு ஏதுவான பாதையில் செல்றேனா, ஜீவனுக்கு ஏதுவான பாதையில் செல்கிறேனா என்பதை தீர்மானிக்கிறது உலகம் அல்ல, சூழ்நிலைகள் அல்ல. தேவன் ஏற்கனவே நன்மை தான் நமக்கு நியமித்து வைத்திருக்கிறார். ஆனால் அதுக்கு நேராக ஜீவனுக்கு ஏதுவாக ஜீவனை தெரிந்து கொள்ளுன்றாரு. நன்மையும் வச்சிருக்கேன், தீமையும் வச்சிருக்கேன், நன்மையை தெரிந்து கொள். ஆசீர்வாதத்தை வச்சிருக்கேன், சாபத்தை வச்சிருக்கேன், ஆசீர்வாதத்தை தெரிந்து கொள். ஜீவனை வச்சிருக்கேன், மரணத்தை வச்சிருக்கேன், ஜீவனை தெரிந்து கொள். ஆண்டவர் சொல்றார், சூஸ் பண்ணு. உங்க வாயின் வார்த்தைகளை சூஸ் பண்ணுங்க. தேர்ந்தெடுத்து பேசுகிறவர்களா இருக்கணும். யாக்கோபு 3ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம் 5ஆம் வசனத்துல பார்க்கிறோம். எப்படி ஒரு கப்பல் திசையை சுக்கான் மாற்றுகிறதோ அதே போல நம்முடைய நாவு நம்முடைய வாழ்க்கையின் திசையை மாற்றுகிறதா. எதிர்காலத்தில் என் வாழ்க்கை மாறணும், உயரணும், எனக்கு ஆரோக்கியம் உண்டாகணும், சமாதானம் உண்டாகணும், என் பிள்ளையின் வாழ்க்கை சீர்படணும், என் வேலை ஸ்தலத்தில் காரியங்கள் சீர்படணும், எனக்கு உயர்வு வரணும், நான் தேவன் பயன்படுத்துகிற பாத்திரமா இருக்கணும் அப்படின்னா நான் அந்த டைரக்ஷனுக்கு ஏற்ற மாதிரி நாவின் வார்த்தைகளை திருப்பணும். இப்போ ஒரு கப்பல் கிழக்கு பக்கமாக போகுது, ஆட்டோமேட்டிக்காக இங்கே போயிட்டு இருக்கிற ஒரு கப்பல் அந்த இடத்துக்கு போய் சேரணும்னா ஆட்டோமேட்டிக்காக சேராது. அதுக்கு முதலாவதாக அந்த சுக்கான் பின்னால் இருக்கிற அந்த டைரக்ஷனை மாற்றுகிற ஒரு சின்ன கருவி, அதை வச்சு டைரக்ஷன் மாற்றும் போது தான் ஒரு காலகட்டத்தில் இந்த டைரக்ஷன்லேயே கப்பல் போயிட்டு இருந்தால் நாம் எதிர்பார்க்குற இடத்துக்கு போய் சேரும். நிறைய நேரத்தில் ஜீபூம்பா செய்யணும், ஆண்டர் அற்புதமாக இன்றைக்கே ஒரே செகண்டில் காரியங்கள் மாறணும், ஒரே நிமிஷத்தில் ஒரே நாளில் எப்படி யோசேப்பு சிறைச்சாலையில் இருந்தானோ அப்படியே ராஜாவுக்கு அடுத்த ஸ்தானத்தில் போனது போல் என் வாழ்க்கையில் ஒரே நாளில் காரியங்கள் மாறணும்னு எதிர்பார்க்குறவங்க ஒழிய அவன் இந்த 22 வருஷமும் 13 வருஷமும் தேவன் நினைச்சது சொன்னதையே நினைச்சிட்டு இருந்தானே, அதுக்கேற்றபடியே பேசிட்டு இருந்தானே. சகோதரர்கள் சபிச்சிருக்கலாம், அப்பா அம்மா திட்டிருக்கலாம், அவனுடைய சூழ்நிலைகள் பாதகமாக இருந்திருக்கலாம். இருந்தாலும் அவன் நினைச்சது, அவன் பேசுனதெல்லாம் தேவன் சொன்னதுக்கு ஏற்றபடி அவன் நினைப்பும் அவன் பேச்சு இருந்திருக்கும். அதனால தான் அவனுடைய சூழ்நிலை மாறிச்சு. கர்த்தர் என் வாழ்க்கையை மாற்றணும், அதிசயம் அற்புதம் செய்யணும்னு எதிர்பார்க்கிறவர்கள் கர்த்தர் என் நாவை மாற்றணும், என் வாயின் வார்த்தைகளை நான் மாற்றணும் அப்படின்றதுல கவனமாக இருக்கிறது இல்லை. இன்னைக்கு ஆண்டவர் உங்களோடு பேசிக்கொண்டு இருக்கிறார். உங்கள் வார்த்தை உங்களுடைய வாழ்க்கையின் லக்கை தீர்மானிக்கிறதா இருக்கு. படகுல எப்படி அந்த சுக்கான் திசையை திருப்புகிறதோ அதே போல உங்களுடைய வாயின் வார்த்தைகள் உங்களுடைய வாழ்க்கையின் திசையை மாற்றுகிறதா இருக்கு. இன்னைக்கு பேச்ச மாத்துங்க, உங்க வாழ்க்கை மாறும். நோக்கத்தோட பேசுங்க, கேர்லெஸ்ஸா பேசுறது நிப்பாட்டுங்க. ஒரு நோக்கத்தோடு தேவன் எனக்கு சொன்ன தரிசனத்துக்கு ஏற்றபடிதான் நான் பேசுவேன். என் மூலமாக இந்தியாவில் ஒரு எழுப்புதல் உண்டாகும் என்று தரிசனம் கொடுத்திருந்தா அதுக்கேற்ற மாதிரி பேசுங்க. நான் எழுப்புதலை உண்டாக்குகிற ஒரு வீரன், என் மூலமாக கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். என் மூலியமா அப்படின்னு கேட்கக்கூடாது, என் மூலியமா தான் ஆண்டவர் சொல்லியிருக்கிறாரே. உங்களுக்கு ஆண்டவர் என்ன தரிசனம் கொடுத்தாரோ அது சொல்லுங்க. நீங்க சொல்ல சொல்ல அது நடக்கும். அந்த நேரத்தில் தான் நம்ம கேர்ஃபுல்லாக இருக்கணும். நெகட்டிவாக எதுவும் பேசிடக்கூடாது. இஸ்ரவேலர்கள் இருந்தாங்க, ஆண்டவர் எகிப்திலிருந்து அவங்கள விடுவிச்சாச்சு, கானானுக்கு கூட்டு போவேன்னு சொன்னார். ஆனால் அவங்க வாயின் வார்த்தைகள் மத்தேயு 12:36-37 வாசிக்கிறோமே, நம்முடைய வார்த்தையினால தான் நாம் நியாயம் தீர்க்கப்படுகிறோம். நல்லதுனாலும் தீமையினாலும் நமக்கு உண்டாகுது நம்முடைய வாயின் வார்த்தையினால. இந்த இஸ்ரவேலர்கள் தேவன் அற்புதம் செய்து பார்வோனையும் அவனுடைய சேனையும் முற்றுமாக அழித்து அந்த தேசத்தையே தண்டித்து இவங்களை அற்புத விதமாக விடுதலை கொண்டு வனாந்திரத்தில் 40 நாள் பிரயாணத்தை இவர்கள் வாயின் வார்த்தைகளினாலே மீறுதலினாலே 40 வருஷமாக மாற்றி
அந்த 40 வருஷத்துலேயும் அவங்க திரும்ப திரும்ப முறுமுறுத்ததுனால அந்த பாளையத்திலே அந்த வனாந்திரத்திலே அழிந்து போனாங்க. அடுத்த சந்ததி தான் போச்சு. காரணம் அவர்கள் வாயின் வார்த்தைகள். அந்த வாயின் வார்த்தைகளுக்கு காரணம் என்னன்னா, அவங்க இருதயம் இன்னும் எகிப்திலே தான் இருந்தது. எகிப்தை விட்டு அவங்க சரீரப்பிரகமாக வெளியில் வந்தாலும் அவங்க இருதயத்துல எல்லாம் இன்னும் எகிப்தில், அங்கே வந்து எங்களுக்கு அது கிடைச்சது இது கிடைச்சது, எங்கே அப்படியே இருந்திருக்கலாமே, அவங்க மனசு இன்னும் அங்கேயே இருந்திருக்கலாமே நினைக்கிறதுனால அவங்க வாயின் வார்த்தைகள் முறுமுறுப்பாக இருந்தது. அவங்க இருதயத்தின் நோக்கம் எண்ணங்கள் காணான நோக்கி இருந்திருந்தா, வாயின் வார்த்தைகள் காணான சுதந்திரிக்கிறதா இருந்திருந்தா அதை அடைந்திருப்பாங்க. அப்படி சொன்னவங்க போனாங்க. காலேப் யோசுவா சொன்னாங்க, நாம் எளிதாய் ஜெயித்து கொள்ளலாம் அவர்களை, கர்த்தர் நம்மோடு இருக்கிற, அங்கே போய் ஜெயிப்போம் சுதந்திரிப்போம்னாங்க. அவங்க போய் சுதந்திரிச்சாங்க. இல்லை அங்கே வந்து ராட்சதர் இருக்காங்க, நம்ம வந்து வெட்டுக்கிளி போல இருக்கோம் அப்படின்னு சொன்னாங்க, வனாந்திரத்தில் மடிஞ்சாங்க. நெகட்டிவ் வேர்ட்ஸ், எதிர்மறையான வார்த்தைகளை பேசுவதை நிப்பாட்டுங்க. பிரச்சனையை பேசாதீங்க, வாக்குத்தத்தத்தை பேசுங்க. பிரச்சனையை சொல்வதனால பிரச்சனை தான் நிகழ்கிறதா இருக்கும். அதற்கான தீர்வை வாக்குத்தத்தத்தை நீங்கள் பேசும்போது தான் அந்த நீங்கள் பேசுகிற தீர்வு வாக்குத்தத்தம் நிறைவேறும். நடந்த காரியத்தில் இருக்கிற வேதனையே சொல்லி புலம்பிக்கிட்டே இருக்காதீங்க. எதிர்காலத்தை குறித்து உங்களுக்கு உண்டாகிற கர்த்தர் வாக்குத்தத்தம் பண்ணின தீர்க்க தரிசனமாக சொன்ன நன்மையை சந்தோஷத்தை பேசுங்க. அண்ணா துக்கமுகமாக இருந்தால் தன்னுடைய இருதயத்தில் இருக்கிறதெல்லாம் ஆண்டவருடைய சமூகத்தில் ஊற்றிவிட்டா. தேவ மனுஷன் வந்து சொல்ல, கர்த்தர் உன் விண்ணப்பத்தை கேட்டார் அப்படின்னு சொன்னதுக்கு அப்போ என்ன அங்கே சொல்லப்படுகிற காரியம் என்ன? அதற்கு அப்புறம் அவள் துக்கமுகமாக இல்லை. அதுக்கப்புறமும் அழுது புலம்பிக்கிட்டே இருந்தால் அழுது புலம்பிக் கொண்டு இருக்கிற சூழ்நிலை தான் இருக்கும். சூழ்நிலை மாறி இருக்காது. மனுஷன் தேவ வார்த்தையை சொல்லியிருப்பான். ஆமாம், தேவ நோக்கம் இருந்ததா அவளை ஆசீர்வதித்து சாம்பையில கொடுக்கணும்னு தேவ நோக்கம் இருந்ததா? ஆமாம். ஆனால் அவளுடைய வாயின் வார்த்தைகள் தொடர்ந்து, இன்னும் நான் மலடியாக இருக்கேனே, இன்னும் சகோதரி என்ன துன்பப்படுத்துகிறாள், ஊரார் என்ன வந்து தூஷிக்கிறாங்களே, எனக்கு இந்த அவமானம் பேர் இருக்கு அப்படின்னு புலம்பிக்கிட்டே இருந்திருந்தா சாமுவேல் பிறந்திருக்க மாட்டான். என்னைக்கு அவளுடைய இருதயத்தை மாற்றிக்கொண்டு வார்த்தைகளை மாற்றிக்கொண்டு அதன் அடையாளமாக அவளுடைய சுபாவம், சந்தோஷம், இமோஷன்ஸ், முகமே காமிச்சது. அதற்கு அடையாளமாக தேவனுடைய வார்த்தை நிறைவேறிற்று. அதனால் உங்களுடைய வாயை காத்துக்கொள்ளுங்க. உங்களுடைய அற்புதத்தை பிறப்பிக்கிற ஒரு வாசல் உங்கள் வாய் தான். உங்கள் உலகத்தை உண்டாக்குற ஒரு அற்புதத்தின் வாசல் உங்கள் வாய். அற்புதம் அங்கே வந்து வரணும் இங்கேருந்து வரணும்னு இல்லை, கர்த்தர் அதை உங்கள் இருதயத்தில் வைத்திருக்கிறார். நீங்கள் பேச பேச உங்கள் வாழ்க்கையில் அற்புதங்கள் நடக்கும். ஏதோ வேற ஒரு மனுஷன் சொன்னாதான் அப்படின்னு இல்லை, தேவ மனுஷர்கள் மூலமாக கர்த்தர் தம்முடைய வாக்குத்தத்தத்தை தருவார், தீர்க்க தரிசனம் சொல்வார். ஆனால் அதை பிறப்பிக்கிறது உங்கள் வாயின் வார்த்தைகள், அதை நிராகரிக்கிறதோ உடைத்து போடுகிறதோ உங்கள் வாயின் வார்த்தைகள். அதனால்தான் கொலோசியர் 3:16 வாசிக்கிறோம், கிறிஸ்துவின் வார்த்தை வசனம் உங்கள் இருதயத்தில் பரிபூர்ணமாய் வாசமாக இருப்பதாக எல்லா ஞானத்தோடும். உங்கள் இருதயம் நிரம்பி இருக்கணும் வசனத்தினால. அதுக்கு தான் யோசுவா 1:8 ஆண்டவரே ஒரு ஃபார்முலா கொடுத்துறார். நீ போகிற இடத்துல உனக்கு ஜெயம் இருக்கும். மோசையோடு இருந்தது போல நான் உன்னோடு இருப்பேன், நான் உன்னிட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை. நீ உயிரோடு இருக்கிற நாளில் ஒருவனும் உன்னை எதிர்த்து நிற்பதில்லை. ஆனால் அதுக்கு சீக்ரெட் என்னன்னா, இந்த நியாயப்பிரமாணம் உன் வாயை விட்டு விலகாதிருப்பதாக. நீ இந்த வேத வார்த்தையே நீ பேசிக்கிட்டே இருந்தனா நீ போகிற இடத்துலலாம் ஜெயம். நான் உன்னோடு இருப்பேன், பெரிய காரியங்களை செய்வேன். ஆனால் அதுக்கு சீக்ரெட் என்னன்னா, என் வாயின் வார்த்தைகள் தேவ வார்த்தைக்கு ஒத்ததாக இருக்கும். தேவ வார்த்தையே பேசிட்டு இருந்து எந்த மனுஷன் தோற்று போக முடியாது, எந்த வல்லமையும் உங்களை மேற்கொள்ள முடியாது. ஆனால் எப்பவுமே ஆண்டவருடைய வார்த்தையே எப்படி பேசிட்டு இருக்கிறது, அதுக்கு ஆண்டவர் சொல்லித்தரார். இரவும் பகலும் அதில் தியானமாக இருந்தால் பேச முடியும். அதே தான் சங்கீதம் 1 வாசிக்கிறோம்.
கர்த்தருடைய வேதத்தில் பிரியமாயிருந்து இரவும் பகலும் அதில் தியானமாய் இருக்கிற மனுஷன் பாக்கியவான். அவன் வாழ்க்கை நீரோரமாய் நாட்டப்பட்ட மரத்தை போல இருக்கும். அவன் செய்வதெல்லாம் வாழ்க்கும், செழித்திருப்பான். ஆனால் அதற்கு என்ன? இரவும் பகலும் அவருடைய வேதத்தில் தியானமாக இருக்கணும். எப்படி நைட் அண்ட் டே பைபிள்லேயே உட்கார்ந்துருக்க முடியுமா? இல்லை. தியானம் மனசில் இருக்க, அதை யோசிக்கணும். உங்களுடைய எண்ணங்களை ஆக்கிரமிக்கிறது எது? ஆளுகை செய்கிறது. அதற்கு அந்த சங்கீதத்தை, அந்த வசனத்தில் சொல்லுங்க, முதல்ல இது பிரியமா இருக்கணும். பைபிள் எனக்கு பிரியமா இருந்தால் அந்த சொல்ற காரியத்தை நான் நைட் அண்ட் டே உட்காந்து படிச்சுக்கிட்டே இருக்க முடியாது. ஒரு சிலருக்கு அந்த பாக்கியம் இருக்கும், முழு நேரமாக வேதத்தை வாசித்து அதே தியானிக்கிற இருக்கும். ஆனால் எல்லாருக்கும் கர்த்தர் அந்த காரியத்தை கொடுக்கல. ஒரு சிலருக்கு வேலைகளை கொடுத்திருக்கிறார், குடும்பத்தில் பொறுப்பை கொடுத்திருக்கிறார், உலகத்தில் பொறுப்பை கொடுத்திருக்கிறார், அவருடைய வேலைகளை செய்யணும். ஆனால் எந்த வேலை செஞ்சாலுமே, வீட்டில் சமையல் செஞ்சுட்டு இருந்தாலுமே என் மனதில் எண்ணங்கள் நான் எதை ஒன்று யோசிச்சுட்டு தானே இருக்கோம். யோசிக்காமல் நான் அப்படியே இருக்கேன் அப்படின்னு இல்லை. என் மனசில் ஏதோ ஒன்று ஓடிக்கிட்டே இருக்கு. நான் என்கிட்ட ஏதோ ஒன்று பேசிகிட்டு இருக்கேன். அது பேசும்போது, நான் யோசிக்கும் போது, சிந்திக்கும் போது வேதத்துக்கு ஒத்ததாக இருக்கணும். வேதம் சொன்னதை தான் நான் யோசிக்கணும், அதை தான் நான் நம்பணும், அதே நான் பேசுகிறவனாக இருக்கணும். உங்கள் இருதயத்தை வேத வசனத்தினால் நிரப்புங்க. உங்கள் வாழ்க்கையை மாற்றணும்னா உங்கள் இருதயத்தை வேத வசனத்தினால் நிரப்புங்க. அப்போ தான் உங்கள் இருதயத்தை வேத வசனத்தினால் நிரம்பி இருந்தால் தான் விசுவாசம் நிரம்பும். விசுவாசம் நிரம்பி இருந்தால் தான் விசுவாசம் உள்ள வார்த்தைகளை நீங்கள் பேசுவீங்க. விசுவாசம் உள்ள வார்த்தைகளை பேசும்போது தான் உங்கள் உலகம் மாறும். யோபு 22:28 வாசிக்கிறோம். யோபுக்கு சொல்லப்படுகிறார், நீர் ஒரு காரியத்தை நிர்ணயம் பண்ணினால் அது உமக்கு நிலைவரப்படும். நம்ம மனசில் என்னத்தை நிர்ணயிக்கிறோமோ அது நிலைவரப்படுகிறதுக்கு நம்முடைய வாயின் வார்த்தைகள் அவசியம். நாம் புரிந்து கொண்டு இருக்க வேண்டிய காரியம், நம்முடைய வாயின் வார்த்தைகளுக்கு அதிகாரம் உண்டு. இப்போ ஒரு போலீஸ்காரர் இருக்கார், அவருடைய யூனிஃபார்ம், அவருடைய பேட்சை பார்த்து ஆஹா போலீஸ்காரர் அப்படின்னு தெரியுது. அது ஆட்டோமேட்டிக்காக அந்த உடையை உடைத்திருக்கிறதுனாலோ அவர்கிட்ட இருக்கிற பேட்ஜினாலேயோ அந்த வல்லமை வெளிப்படுத்துகிறது. அவர் வாயை திறந்து எதோ சொல்லணும், நில்லுனா நில்லு, இதை எடு, அதை காமி, இது செய்யாத, இதை செய் அப்படின்னு அவர் அந்த வார்த்தையை பிரயோஜனப்படுத்தும் போது தான் அவர்கிட்ட இருக்கிற வல்லமை விளங்குகிறது. பார்க்கறதுக்கு அப்படியே நல்ல திடகாத்திரமாக உயர்மா அப்படியே பயில்வான் மாதிரி இருந்தால் தான் மக்கள்லாம் கேட்பாங்களா? இல்லை, அந்த யூனிஃபார்ம் போட்டு இருந்தால் எப்படி அவருடைய உருவம் இருந்தாலும் அவருடைய வார்த்தைக்கு மக்கள் கட்டுப்படுகிறார்கள். ஏன்னா அந்த வார்த்தையை அதிகாரப்படுத்துகிறது அவருக்கு கொடுக்க அந்த உடை அல்லது அரசாங்கம். அரசாங்கத்தின் பிரதிநிதி என்பதை காண்பிக்கிறபடினால அந்த வார்த்தைக்கு நம்ம மதிப்பு கொடுக்கணும். அதே போல நான் தேவனுடைய ராஜ்யத்துக்குரியவன் என்பது உறுதியாயிருந்தால் என்னுடைய வார்த்தைகளுக்கு அதிகாரம் இருக்கு. என்னுடைய வாயின் வார்த்தைகள் ஜீவனை உண்டாக்கும் இல்லது மரணத்தை உண்டாக்கும். இதை அறிந்து புரிந்து கொண்டவர்களாக நம்ம பேசுகிறது இருக்கும். ஜெபத்திலேயே கூட ஆண்டவர்கிட்ட எதை நீ செய்ய அப்படின்னு சொல்கிறாரோ அதை செய்யணும். நம்ம செய்ய வேண்டியதை செய்யாமல் ஆண்டவரே நீர் இதை செய்யும், ஆண்டவரே இதை செய்யும் அவர்கிட்ட போய் கெஞ்சிட்டு பேசிகிட்டு இருக்கக்கூடாது. பேசு, வெற்றியை பேசு, ஜெயத்தை பேசு, சுகத்தை பேசு அப்படின்னு அவர் சொன்னார்னா சுகத்தை பேசு. மலையை பார்த்து பெயர்ந்து சமுத்திரத்தில் தள்ளுண்டு போ அப்படின்னு சொல்லியிருந்தாலும் சொல்லுங்க. உங்கள் வாயின் வார்த்தைகளுக்கு அதிகாரம் உண்டு, வல்லமை உண்டு. மகனை போல பேசுங்க. நான் தேவனுடைய பிள்ளை என்ற உணர்வோடு, தேவனே என்னில் வாசம் செய்கிறார் என்ற அறிவோடு நாம் பேசுகிறவர்களாக இருந்தால் நம்முடைய வாழ்க்கை மாறும். உங்கள் வாழ்க்கையை மாற்றணும்னா உங்கள் வார்த்தையை மாற்றுங்க. உங்கள் வார்த்தையை மாற்றணும்னா உங்களுடைய இருதயத்தை மாற்றணும். உங்கள் இருதயத்தை மாற்றணும்னா அதுக்குள்ளாக நீங்கள் எதை போடுறீங்க, எதை நிரப்புறீங்க என்பதையும் கவனமாக இருங்க. கர்த்தர் இன்று உங்களோடு பேசுகிறார்.
உங்கள் வார்த்தைகள் உங்கள் உலகத்தை உண்டாக்குகிறது. உங்கள் உலகத்தை மாற்றுகிறது உங்கள் கையில். உங்கள் வாயின் வார்த்தைகளில் கர்த்தருக்கு அந்த அதிகாரத்தையும் பலனையும் கொடுத்திருக்கிறார். அவருடைய பிள்ளைகளாக இருக்கிற நீங்கள் அவரை போல இந்த உலகத்தை உண்டாக்குறது போல உங்கள் உலகத்தை நீங்கள் உங்கள் வாயின் வார்த்தைகளால் உண்டாக்க வேண்டும். இருக்கிறத பேசாதீங்க, விசுவாசத்தை பேசுங்க. எதை எப்படி இருக்க வேண்டுமோ அதை பேசுங்க. அது இருக்கிறது போல பேசுங்க. கர்த்தர் இல்லாதவைகளை இருக்கிறவைகளை போல பேசுகிறது போல நீங்கள் காண்கிறதை, உலகம் சொல்லுகிற அறிவை பேசாதீங்க. வேதம் என்ன சொல்லுகிறதோ அதை பேச பழகுங்கள். உங்கள் வாழ்க்கை மாறும். இந்த நாளிலே உங்கள் நாவை நீங்கள் விசுவாசத்தோடு நோக்கத்தோடு பேசும்படியாக பயன்படுத்தும்படியாக கர்த்தர் பேசியிருக்கிறார். ஏன்னா உங்கள் வாழ்க்கை மாறணும்னு நீங்கள் விரும்புகிறதை காட்டிலும் அவர் அதிகமாக விரும்புகிறபடினால இந்த காரியத்தை இன்று உங்களோடு பேசியிருக்கிறார். உங்கள் நாவை ஆண்டவருக்கு சமர்ப்பியுங்கள். உங்கள் வாழ்க்கை அவருடைய சித்தத்தின்படியாக மாறும். உங்களுக்காக நான் ஜெபிக்கிறேன். தகப்பனே, இந்த நாளிலும் நம்முடைய சத்தத்தை கேட்ட ஒவ்வொருத்தருக்காக ஜெபிக்கிறேன் ஆண்டவர். நாவு ஒரு உருவாக்கும் சக்தி. எங்களுடைய நாவினாலே எங்களுடைய உலகத்தை நாங்கள் உண்டாக்குகிறோம் என்றதை எங்களுக்கு கற்றுத்தந்திருக்கிறீர் ஆண்டவரே. உம்முடைய வார்த்தை கேட்ட ஒவ்வொருத்தருக்காக ஜெபிக்கிறோம். அவர்கள் நாவை நீர் தொடுவீராக. நாவை தொட்டு இனிமேல் விசுவாசமுள்ள வார்த்தைகளை மாத்திரம் பேச கிருபையும் பலனையும் தருவீராக. அவர்கள் இருதயத்தில் உம்முடைய வார்த்தையை நிரப்பத்தக்கதாக அவர்கள் பிரயாசப்பட, கவனமாய் செயல்பட அவர்களுக்கு கிருபையும் பலனையும் தார். அவர்கள் வாழ்க்கையில் எதிர்பார்க்கிற நற்காரியங்கள் உண்டாகட்டும். அதிசயங்கள் வாழ்க்கையிலே நடப்பதாக. நீர் வாக்கு பண்ணின பரிபூர்ண ஜீவனை அவர்கள் அடைவார்களாக. நடத்துங்க. இயேசு நாமத்தில் கேட்கிறேன் நல்ல பிதாவே. Amen. God bless you. For contact J. Seelan Paul Ministries, contact number 97907 Mail ID wordofgod.paul@gmail.com. J. Seelan Paul Ministries வழங்கிய நற்செய்தி உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம இந்த சேனலை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. கீழே இருக்க பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.